யாரு? உள்ள வாங்க. சார் இங்கே ஸ்ரீனிவாசன். ஆமா, நீங்க? நான் ராஜேஷ். போன மண்டே கால் பண்ணியிருந்தேன் சார், கூகுள் லாட்ரி விஷயமா. ஓ ஓகே, உட்காருங்க. தேங்க்யூ சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 2 நிமிஷத்துல. ஓகே சார். சார் சார் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் அவர் உள்ளே போயிருக்கார் சார். நீங்க? சார் நான் அரவிந்த், யாஹூ மொபைல் லாட்ரி. ஓ, உட்காருங்க. தேங்க்யூ சார். ஹாட் வாட்டர் குடிக்கிறீங்களா? இல்லை பரவாயில்ல சார். பரவாயில்ல சார். டெய்லி 3 வேளை ஹாட் வாட்டர் குடிச்சிங்கன்னு வைங்களேன், டைஜஷன் ப்ராப்ளமே இருக்காது, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் கூட இருக்காது. ஆனால் பாருங்க, யாரும் இதை ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சு குடிச்சு வயிற்ற கூவ மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் சொன்னதான் வாஸ்தவம் தான் சார். ம், ஓகே. நம்ம லாட்ரி டீட்டெயில்ஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்களை பற்றி சொல்லுங்கள். எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்க? நான் ப்ரைவேட் கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். ராயப்பேட்டையில் தான் வீடு, 2 பசங்க. வாங்குகிற சம்பளத்தில் 3ல் 1 பங்கு வாடகைக்கே போயிடுது. லைஃப்பில் ஏதாவது நடக்காதா, நானும் பணக்காரன் ஆக மாட்டானுன்னு ஏங்குற நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் சார் நான். ம், சார் நான் தண்டையார்பேட்டிலேருந்து வரேன் சார். எம்பிஏ படித்து முடிச்சிருக்கேன். இப்போது வேலை தேடிட்டு இருக்கேன். அப்பா ரிட்டையர்ட் கிளர்க்கு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு. பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு சின்னதாக பிளானு. இது வரைக்கும் எதுவும் செட் ஆகலை. மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார். ம், ஓகே ஃபைன். நான் சொன்னதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன் சார். அந்த பத்திரத்தில் சைன் பண்ணிவிடுங்க. ஓகே சார். உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் ஃபேக்ஸ் பண்ணிவிடுவோம். அடுத்த 15 நாளில் டேக்ஸ் போக பேலன்ஸ் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஓகே. டேக்ஸ் பே பண்ண டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு அனுப்புவாங்க. அதுதான் ஷிப்பிங் மூலமாக வரும். அதுக்கு 15,000 ரூபா செலவாகும். அதுக்கு தான் இந்த அமௌண்ட். பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனதும் நம்ம கவர்மெண்ட் கணக்கு கேட்கும் இல்லையா, அதுக்கு தான் அந்த டாக்குமெண்ட்ஸ். புரியுதா? புரியுது சார். ஏதோ லாட்ரியில் உங்கள் மொபைலுக்கு $3 லட்சம் வின் பண்ணியிருக்கு, வந்து கலெக்ட் பண்ணிட்டு போங்கன்னு மெசேஜ் வருது. இதையே நம்பியிருக்கூடாது. ஃபஸ்ட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, இப்போ நான் சொன்னதையும் நம்பிட்டீங்க. ஏன் சார், படித்தவங்க தானே நீங்கள்லாம்? கொஞ்சம் கூட சந்தேகமே வரலையா? சார் அப்போ லாட்ரியில் பணம் விழவே இல்லையா சார்? சார் நீங்கள் நியூஸ் எல்லாம் பார்க்குறதே இல்லையா? ஒன்றும் இல்லை சார், கூகுள் சர்ச் போய் மொபைல் லாட்ரி ஸ்கேம்னு போடுங்க. எப்படி எப்படியெல்லாம் ஏமாத்திருக்காங்கன்னு பெரிய லிஸ்டே வரும். கொஞ்சம் இருங்க, இதோ வரேன். இதை கொஞ்சம் படிச்சு பாருங்க. இதை அவர்கிட்ட கொடுங்க. நான் சொன்னேன்னு
பேங்க் பாஸ்புக்கு, பத்திரம், 15,000 ரூபா கேஷ் கொண்டு வந்திருக்கீங்க. நல்ல வேலை நீங்க இங்க வந்தீங்க. வேற எங்கேயாவது போயிருந்தீங்க, எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. ஏன் உங்களுக்கு கூட ஏதாவது நடந்திருக்கும். நாங்க ஒரு சின்ன ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்கோம், ஏழைகளுக்கு உதவி செய்யறதுக்கு. டொனேஷன் எல்லாம் கூட கலெக்ட் பண்றோம். எவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்தாலும் 500 ரூபா மேல கொடுக்க மாட்டாங்க. உங்களை மாதிரி ஆளுங்கன்னா 100 ரூபா அவ்வளவுதான். ஆனா யாரோ சொன்னாங்கன்னு 15,000 ரூபா கேஷ் கொண்டு வந்திருக்கீங்க. 15,000 ரூபா. சாரி சார், இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாரி சார், நானும் ஒரே நாள்ல கோடி சொன்னாங்கல்ல உங்களுக்கு. உங்களை மாதிரி யாரும் ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் எங்க ட்ரஸ்ட் மூலமா இப்படி ஒரு விழிப்புணர்வு நடத்துறோம். இதை நான் ஃபோன்லேயே சொல்லியிருந்திருக்கலாம், ஆனா அது அவ்வளோ எஃபெக்டிவா இருந்திருக்காரு. புரியுதுங்களா? நல்லாவே புரியுது சார். சாரி சார். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்ததுன்னா மற்றவங்க கிட்ட காட்டுங்க, விசாரிங்க, அப்புறம் முடிவெடுங்க. ஆமாம் சார், காசு கூட நான் ஃப்ரெண்டு கிட்ட தான் கடன் வாங்கிட்டு வந்தேன். அவன்கிட்ட கூட இந்த விஷயத்தை நான் சொல்லவே இல்லை. ரொம்ப ஆசைப்பட்டேன். ரொம்ப அசிங்கமாக இருக்குது சார். எனக்கும் ரொம்ப அசிங்கமாக இருக்குது சார். இனிமையாவது உஷாரா இருங்க. முடிஞ்சா உங்க தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி ஏமாறாம பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக சார். படிச்சவங்க தானே நீங்க, நீங்களே வந்து ஏமாறலாமா இப்படி? சாரி சார், இனிமேல் நான் இப்படி ஏமாற மாட்டேன். உங்கள் ட்ரஸ்ட்டுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லுங்க. என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். பரவாயில்ல, கண்டிப்பா சொல்றேங்க. எதுக்கு பாஸ் இது? சார் உள்ள வைங்க, உள்ள வைங்க. உங்களுக்கு இல்லை சார், இது மொத்தமாக 15,000 ரூபாய் ஏமாந்துருப்பேன். நல்ல வேளை நீங்கள் சொன்னதால் நான் தப்பிச்சிட்டேன். இது உங்கள் ட்ரஸ்ட்டுக்கு எதுவாக என்னால் முடிஞ்சது ஒரு ஏழைக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியா இருக்கட்டுமே. அதிகம்லாம் ஒன்றும் இல்லை சார், 3,000 ரூபா தான். பரவாயில்ல, தேங்க்யூ சார். ரெசிப்ட் கொண்டு வர. ஓகே சார். சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, இதில் ஒரு 3,000 இருக்குது. ஏதோ என்னால் முடிஞ்சது உங்கள் ட்ரஸ்ட்டுக்கு. சரி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். சரி, வரேன் சார். இனிமையாவது ஜாக்கிரதையா இருங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். யாரு? உள்ள வாங்க. சார், மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ். எஸ் சார், என் பேர் விஜயகுமார். மொபைல் லாட்ரி விஷயமா உங்ககிட்ட பேசியிருந்தேன். ஓகே. அதான் இன்னைக்கு வர சொல்லியிருந்தீங்க. நேர்லேயே கேட்டு போகலாமேன்னு வந்தேன். வாங்க சார், உட்காருங்க. ஓகே சார். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஓகே நான் இப்போ வந்து. ஓகே சார். நீங்க? சார், நான் அரவிந்த், தண்டையார்பேட்டிலேருந்து வரேன். நேற்று ஃபோனில் பேசியிருந்தோம் யாஹூ மொபைல் லாட்ரி விஷயமா. இன்னைக்கு வர சொல்லியிருந்தீங்க சார். ஓ, உட்காருங்க. தேங்க்யூ சார். ஹாட் வாட்டர் குடிக்கிறீங்களா? இல்லை, பரவாயில்ல சார். நம்ம புதுசாக இன்னொரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பல்க் மொபைல் நம்பர்ஸ். நம்ம பண்ண வேண்டியது பெர்ஃபார்மன்ஸ்.